நெல்லை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். காதல் திருமணம் செய்த 2 நாளில் சென்னை தம்பதி தற்கொலை. நெல்லை பிப்ரவரி 10. காதல் திருமணம் செய்த 2 நாளில் சென்னை தம்பதி நெல்லையில் தூக்குப்போட்டு தற்கொலை செய்தனர். இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். புது மண தம்பதி. நெல்லை பாளையங்கோட்டை கோட்டூர் ரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 7ஆம் தேதி புது மண தம்பதியர் வாடகைக்கு குடியேறினர். அவர்கள் வீட்டின் உரிமையாளரிடம் நாங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்று கூறினர். பின்னர் அவர்கள் தங்கியிருந்த வீடு நேற்று முன்தினம் மாலையில் இருந்து பூட்டியே கிடந்தது. வீட்டின் வெளிப்புறம் மின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தூக்கில் தொங்கினர். இதனால் சந்தேகம் அடைந்த பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அப்போது படுக்கை அறையில் 2 பேரும் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உடனடியாக வீட்டு உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். வீட்டு உரிமையாளர் இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காதலுக்கு எதிர்ப்பு. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். 2 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தவர்கள் சென்னை ராயபுரம் துரை தெருவை சேர்ந்த முத்து மகன் விஜயன் வயது 26, சென்னை திருவெற்றியூர் ஒண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த காந்தி மகள் பவித்ரா 24 என்பது தெரிய வந்தது. ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேறி 2 நாட்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டு நெல்லையில் குடியேறியதும் பின்னர் அவர்கள் தற்கொலை செய்ததும் தெரிய வந்தது. தீவிர விசாரணை. இது தொடர்பாக புது மண தம்பதியரின் பெற்றோர்களுக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். மேலும் அவர்களின் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.